அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன். இன்றைக்கி நாம் நெய்ச்சோறு எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அரிசியை ரொம்ப போட்டு பிசையாதீங்க, சும்மா மேலாப்பில் கழுவி அதில் இருக்கிற கஞ்சி தண்ணியை கொட்டிடுங்க. ஒரு குண்டா வச்சு 50 நெய் ஊற்றிருக்கிறேன், 150 ஆயில். இது சூடானதும் கொஞ்சம் முந்திரியை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா வறுத்தெடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டாச்சுங்க. 450 பெரிய வெங்காயம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம மிளகாய் தூள் போட மாட்டோம், அதனால் இந்த பச்சை மிளகா தான் இந்த சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு காரத்துக்கு, அதனால் 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு ஜாஸ்தி இதுக்கு தேவையில்லை, 2 ஸ்பூன் போதும். 100 இஞ்சி 100 பூண்டு இதை சரியான ஈக்குவலில் அரைச்சி வச்சுருக்கேன். அதிலேருந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். ஜாஸ்தி புதினா கொத்தமல்லி இதுக்கு தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா வதக்கி விடுங்க. நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி அளவு சரியாக தெரியணுன்னா 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு. 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி. அரிசி ஊற வச்சிங்கன்னா 8 கிளாஸ் போட வேண்டாம், 7 கிளாஸ் போட்டால் போதும். 1 கிளாஸ் கம்மி பண்ணிடுங்க. இது மூடி வச்சாச்சு, கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுறேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதில் போட்டுடலாம். கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொதிக்கட்டும். இப்போது அரிசி கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு கலக்கி விட்டுட்டு கேஸை சிம் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்பீடில் வைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம சிம்மிலேயே இருக்கட்டும், கேஸ் ஸ்பீட் பண்ணாதீங்க. இனி ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம்.
இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு சாப்பாடு. இந்த டைமில் நம்ம நெய்யை மேலே ஊற்றி விட்டுறலாம். மூடி வச்சிடலாம், தம் ஆகட்டும். சிம்மிலேயே இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ். இப்போ பாருங்கள், நம்ம நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. கலக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா பதமாக வெந்திருக்கு. இப்போது இது ஒரு பேசன்லேயோ எதுலையாவது ஒன்றில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மேலே அந்த முந்திரியை தூவி விட்டுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.